அப்போ இந்த அடியவர் நிலைக்கு போனவனுக்கு பகவான் மேலே ரொம்ப அன்பு உண்டாகிறது. அவனுக்கு இறந்த பிறகு முக்தி கொடுக்குறான் பகவான். வேதத்தில் சொல்லியிருக்கு, இந்த முக்தி அடைந்த ஆத்மா ஆதிசேஷன் என்ற அந்த படுக்கையை காலால் மிதித்து ஏறுகிறான். அங்கே பகவானை பார்க்கிறான். பகவான் அவனை பார்த்து, கோ அசித்வம், நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவன் சொல்கிறான், நான் புத்திரவாஸ்மி, நான் உன்னுடைய மகன் அப்படிங்கிறான். மகனா? எனக்கு அப்படி ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான் அவன். அப்போ அவன் சொல்கிறான், அகம் தொம்மஸ்மி, நான் நீதான், நீ நான் தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனை தூக்கி சந்தோஷமாக மடியில் உட்கார வச்சு அரவணைத்து உச்சி முகந்து பார்க்கிறான் அந்த தகப்பன் என்று உபனிஷதம் சொல்லுது. காரணம் என்ன? இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் எதையோ நேசிக்கிறார்கள். இந்த பிள்ளை என்னை நேசிக்கிறான். சரி அப்பா, என் மேலே பிரியமாக இருக்குன்னு சொன்னியே, என்னை எதற்காக நேசிக்கிறாய்? என்னை நேசித்தால் பணம் வரும் என்றா? என்னை நேசித்தால் மாறாத இளமை வரும் என்றா? எந்த நன்மையை எதிர்பார்த்து என்னை நேசிக்கிறாயப்பா என்று கேட்டால், நான் உன்னை உனக்காகவே நேசிக்கிறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ ஒன்றும் தரவில்லை என்றாலும் உன்னை நேசிப்பேன், என்னை நீ அடித்தாலும் உன்னை நான் நேசிப்பேன் அப்படிங்கிறான். ஆஹா, இப்படி ஒரு ஆத்மா இத்தனை கோடி ஆத்மாவில் கிடைக்காதே என்று சொல்லி அவன் அகமகிழ்ந்து, அவன் அன்புக்கு ஏங்குகிறவன், ஒரு பங்கு அன்பு தருபவனுக்கு 9 பங்கு அன்பு தருகிறவன், சான்றாண்மை உள்ளவன். அவன் என்ன பண்ணுறான்? நீ எனக்கு உயிரினும் மேலானவனடா என்று அணைத்து கொள்கிறான். அவன் அவனுக்கு அடிமையாகி விடுகிறான் அன்பின் காரணமாக.